ஆதியாமம் அதோடைய 21ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலை. ஆதியாமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் வார்த்தை. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இரண்டாவது காரியம், கண்கள் திறக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் அற்புதம் செய்தாலும் பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். கர்த்தர் அதிசயம் செய்தாலும் பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிள்ளைய கொண்டு போய் அவ தேசத்துக்கு போற ஆகார், அவ தேசத்துக்கு போறான். அவ தேசத்துக்கு போகிற நேரத்தில் துருத்தியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ பிள்ளை அழுகுது. பிள்ளை அழுகையின் சத்தத்தை அவள் தாங்க முடியாமல் டிசைட் பண்ணிட்டா பிள்ளை செத்துருன்னு தெரியும். அதனால் பிள்ளை ஒரு ஓரமாக போட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து அழ ஆரம்பித்தான். அந்த பிள்ளை மேலே ஏற்கனவே வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த பிள்ளை மேலே ஏற்கனவே ஆதியாமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வாக்குத்தத்தம் இருக்குது. இதே ஆகார் தன்னுடைய நாச்சியாரான சாராள்கிட்டருந்து ஓடி வந்துடுவான். அவள் செய்கிற கொடுமை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி வயிற்றில் பிள்ளையோட அந்த நேரத்தை திருப்பி அனுப்பி விடுறான். திருப்பி அனுப்பி, நீ போ நாச்சியார்கிட்ட போய் அடிமையாயிரு, நீ சொல்லு நாள் வரைக்கும் அங்கே இரு, உன் பிள்ளை ஆஸ்வதிக்கப்படும், அவன் துஷ்ட மனுஷனாக மாறுவான் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டார். நம்ம நினைப்போம் தேவன் அவனை துஷ்ட மனுஷனாக மாட்டினாருன்னா இல்லை, அதெல்லாமே டிஸார்டரில் போகிற கேஸ். தேவன் சொல்லி ஆபிரகாம் செய்யலை, அது ஒன்றாவது காரியம். ரெண்டாவது, சாரா அவளை கடுமையாக நடத்துகிற பண்ணியில் அவளுக்கு ஏற்பட்ட எமோஷனல் தாக்குதல் அந்த குழந்தைய வைராக்கியம், கோபம், எரிச்சலுமான துன்மார்க்க மனுஷனை மாற்றி விட்டது. இன்னர் சைடு ஏற்படக்கூடிய சில வீக்னஸ் எல்லாமே பிள்ளைய பார்த்து சொல்கிற துஷ்ட முருமா தான் வருவான்ட்டார். ஓகே, போனால் இருந்தால் இப்போ என்ன ஆபிரகாம் அனுப்பி விட்டார், போயிரு, இனி நீ என்னிடம் திறக்க வேண்டாம் சொல்லி. அப்போ பிள்ளை மேலே ஏற்கனவே வாக்கு தத்தம் இருக்குது. அந்த வாக்கு தத்தத்தை அவள் மறந்து, தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் மறந்து அவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறான். நன்றா கவனிங்கள். தூதன் இறங்கி வந்து வாக்குத்தத்தத்தை குறித்து நிறைய பேசுகிறார், உறுதிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் அவள் கண்களை அவர் திறந்தார். சொல்லுங்க, அவள் கண் திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. முன்னாடி ஒரு ஊற்றுக்கண் இருப்பது நமக்கு தெரியுது, அது வரைக்கும் தெரியவில்லை. தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாலும் அதை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிடில் பிரச்சனையிலே உட்கார்ந்திருப்போம். கண்கள் திறக்கப்படாவிடில் நம்முடைய வாழ்க்கையும் கெட்டப்பட்டா தான் இருக்கும். கண் திறக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் அப்படி 6ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன். சீரியா தேசத்துடைய படை இஸ்ரேல் தேச ராஜா கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணும்போதெல்லாமே தெய்வ மனுஷனாகிய இவர் போய் சொல்லி கொடுத்துருவார். சொல்லி கொடுத்தோன்னே அவன் தப்பிச்சுக்குவான். சொல்லி கொடுத்தவன் தப்பிச்சுவான். இது யார் போய் சொல்லிக் கொடுக்கான்னு சொல்லி அவனுக்கு ஒரு கேள்வி. கடைசியில் என்ன ஆகும், ஒருத்தன் சொல்லுவான், ஐயா அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கா, நீ பள்ளியறையில் பேசாமல் வெளிப்படுத்தி கொடுத்துருவான்னு சொல்லி. அவனை பிடிப்பதற்காக சீரிய படைகள் வருது. அதனுடைய 15 வார்த்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 முதல் வார்த்தை. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்லா கவனிங்க. தேவன் அற்புதம் செய்வது கண் திறந்தவனுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும், இல்லை அதுக்கும் பார்க்க முடியாது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
அன்னைக்கு எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் அவன் பார்த்துட்டு ப்ராப்ளத்தை எப்படி பார்க்குறான், ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அவன் தேவனை பார்க்கல, தேவனை பார்த்துட்டு ப்ராப்ளத்தை பார்க்குறான். நம்ம எப்போவுமே நம்முடைய மைண்டு, நம்முடைய கான்ஷியஸ், நம்முடைய ஹார்ட்டு, நம்முடைய எல்லாமே முதல்ல தேவனை பார்த்தா ப்ராப்ளத்தை பார்க்கணும். ப்ராப்ளத்தை பார்த்து தேவனை பார்த்தோன்னா நம்ம பயம் உள்ளே வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை அப்போ ஆயிரக்கணக்கு ஜனங்கள் ஏறி வராங்க எலிசா என்ற தேவ மனுஷனை பிடிப்பதற்காக. அவன் ஒருத்தன் தான் கூட இருக்க நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் அவனை சுற்றிலும் அக்கினி பூட்டப்பட்ட ரதங்களும் குதிரைகளும் பர்வதங்களை சுற்றி இருப்பதை அவன் கண்டு கொண்டிருக்கிறான். அக்கினினா எப்படி இருக்கும், பரலோகத்தி யார் கண்களுக்கு தெரியவில்லை. வேலைக்காரன் கண்களை ஆண்டவரை திறந்தலும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் கண்ணை திறந்தவன் அவன் பார்த்து அரண்டுட்டான். இன்னைக்கும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளை சுற்றிலும் அக்கினி பூட்டப்பட்ட ரதங்களும் குதிரைகளும் தூதர்களும் பாளையம் எடுத்து சங்கீதம் 37:4 வழியாக நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்ம கூட வச்சிருக்கிறார். நம்ம ஏன் பயப்பட வேண்டும்? கண்கள் திறக்கப்பட வேண்டும். எப்பொழுதுமே கண் திறந்திருக்கணுங்க. அந்த ப்ராப்ளம் நேரத்துக்கு மட்டுமல்ல. எலிசா ஜெபம் பண்ணல, ஆண்டவரே இப்படி வராங்க ஜெபம் பண்ணல. எலிசா தூக்கி பார்க்கும்போது கண்ணை ஏறிட்டு பார்த்த பொழுது தூதர்களை தான் பார்க்குறான். அவன் கண்ணை எப்பொழுதுமே திறந்திருக்கும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உடையவனாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவிசுவாசுக்கு அவநம்பிக்கைக்கு எந்த காலத்துக்கு இடமே கொடுக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவிசுவாசத்தை பார்க்க விசுவாச வார்த்தையை நம்முடைய சிந்தை முழுதும் ஏற்றி நிரப்பி வைத்திருக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் ஆவிக்குரிய மன்றங்களை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் பழகினாங்க. இயேசு கிறிஸ்து புரிஞ்சு கொள்ளலை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்திருந்தாரா இல்லைன்னு தெரியாது. ஆனால் எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் 2 பேர் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இயேசு கூட சேர்ந்து போகிறேன். எங்கே போகிறீங்க? உமக்கு தெரியாதா இஸ்ரேல் என்னெல்லாம் காரியம் நடந்துச்சு? எங்கள் கூட ஒருத்தர் இருந்தார் இயேசு கிறிஸ்துன்னு. அவர் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் காப்பாற்றுவேன்னு சொன்னால் கடைசியில் செத்து போனார். அதை விட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டு பிழைக்க வேற ஊருக்கு போகிறோன்னு சொல்லி. அப்போ தான் இயேசு சொல்லுவார், தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் நியாயப்பிரமாணங்களில் எழுதப்பட்டிருப்பது நீங்கள் அறிந்து கொள்ளாத இருக்கிறீர்களே மந்த இருதயம் உள்ளவர்களே. சத்தம் போட்டார். அப்போ புரிஞ்சு கொள்ளலை. கடைசியில் இயேசு அவங்க கூட சேர்ந்து போனார், உட்கார்ந்தார். அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க கண்களை கர்த்தர் திறந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தான்னு சொல்லி, திறந்ததுக்கப்புறம் தான் இயேசுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வருது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் கண்கள் திறக்கப்பட்டிருக்க தெய்வ சமூகத்தில் செபிப்போம். ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. எங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய காரியங்களை பார்க்க முடியாது. எப்பொழுதும் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கட்டும். பிரச்சனை, போராட்டம், தேவையற்ற காரியங்களை எங்கள் கண்களை வைக்காமல் கண்களை பருவத்தினை உயர்த்தும்படியா எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. ஆவிக்குரிய பார்வையை தாங்க, ஆவிக்குரிய தரிசனத்தை தாங்க. நீங்கள் செய்ய போகிற காரியத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா எங்கள் கண்கள் திறந்தவளா இருக்கட்டும். எப்பொழுது எங்கள் கண்கள் திறந்தவளா இருக்க எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும், ரோட்டில் நம்ம வரும்போது கை காட்டிட்டு போவாங்க, நம்ம பார்க்க மாட்டோம். 2 நாள் கழிச்சு சொல்லுவாங்க, என்னங்க குட் மார்னிங் சொன்ன பார்க்காம போகிறீங்க? சத்தியமாக பார்க்கல. பார்த்தீங்க, கவனிக்கலைங்க. ஆமாம், பார்த்தோம், கவனிக்கலை. காரணம் நம்முடைய மனக்கண்கள் குருடாக இருக்குது. அப்படித்தான் கர்த்தர் சொல்கிறாரு. நான் செய்கிற அநேக காரியங்கள் பார்க்க முடியாமல் இருக்கீங்க, கண் சுருகி போகிறீங்க. கண் திறந்தவனாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி. ஓகேங்களா? முதலாவது தேவன் கூட இருக்கார். நம்ம மேலே உடன்படிக்கை இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது. அவர் நம்ம கூட சொல்யூஷன் வைத்திருக்கிறார். பிரச்சனை கண்டு பயப்படாங்க. தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் தீர்வு இருக்குது. எப்படி நடக்குன்ற தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. 4 வருஷம் போராட்டம் நடக்கணுமா, 4 நிமிஷத்தில் முடியணுமான்ற தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். 2வது காரியம், கண்கள் திறக்கப்பட்டால் தேவன் அளிக்கிற தீர்ப்பையும் தீர்வுகளையும் சொல்யூஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஜெபிக்கணும், கண்கள் திறக்க வேண்டுமே கர்த்தாவே. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். வேத வசனத்தில் மறைந்திருக்க ரகசியங்களை பார்க்கும்படிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும்போது எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அற்புதம் செய்வதை காணும்படிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்களோ அதை பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எங்களை குறித்து வெளிப்பாடு எங்களுக்கு வேணும். ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவோம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.